மக்களுடைய விபத்துகள் இருந்து பாதுகாப்பதற்கு வரக்கூடிய பட்ஜெட்ல பாதுகாப்பிற்காக, சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக இந்த 18,000 இருந்து ஒரு நாள் 0 ஆகணும். அதுதான் முக்கியமான கனவு தமிழக அரசுக்கு. ஒரு உயிர், ஒரு குடும்பத்திற்கான உயிர் இல்லை, அது தமிழகத்திற்கான ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஆனா இது பொதுமக்களுடைய ஒரு அவேர்னஸ்க்காக நாங்க சொல்ல விரும்புகிறோம். 18,000 பேர் சாலைகளில் இருக்கக்கூடியது மிகப்பெரிய வழியை ஏற்படுத்தியிருக்கு எங்களுக்கு. இது சரி செய்யணும்னா அரசு நாங்க எல்லா நடவடிக்கைகளும் உறுதியாக எடுக்கணும். இப்ப கூட ஆய்வுல சொன்னாங்க சார், இங்க இருந்து கேரளா பார்டருக்குள்ள போகும்போது கேரளா கவர்மெண்ட் ஹைவேஸ்ல எல்லா இடத்துலையும் மானிட்டரிங் கேமரா போட்டு 80 கிலோமீட்டருக்கு மேல போனாலும் சீட்டு பெல்ட் போடனாலும் இம்மீடியட்டா அவங்களுக்கான ஃபைனை கவர்மெண்ட் ஒரு அவேர்னஸ் உருவாக்கி இருக்காங்க. எல்லா டிரைவர்ஸும் கேரளா பார்டருக்குள்ள போன உடனே சீட் பெல்ட் போட்டுருவாங்க, ஸ்பீட் லிமிட்டை குறைச்சிருவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிரைவர்ஸ் மட்டும், அது லாரியா இருக்கட்டும், இல்லை பிரைவேட் கார்ஸா இருக்கட்டும், இல்லை பஸ்ஸஸா இருக்கட்டும், எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்றதே கிடையாது. ஆனா கேரளா பார்டருக்குள்ள போன உடனே எல்லா டிரைவர்ஸும் அதை ஃபாலோ பண்றாங்க. அப்ப இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணதுனால கிட்டத்தட்ட 18,000 பேர் ஒவ்வொரு வருஷமும் இறக்கக்கூடியது மிகப்பெரிய 18,000 குடும்பம். அந்த குடும்பத்துல எத்தனை குழந்தைகள் இருப்பாங்க, எத்தனை பெரிய எதிர்காலம் இருக்கும். 18,000 குடும்பத்தோட எதிர்காலத்தை தமிழகம் இழந்துகிட்டு இருக்கு. அப்ப உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இதை சரி செய்யறதுக்கு கடுமையான சட்டங்களையும் மக்களுக்கான விழிப்புணர்ச்சியும், ஸ்பீட் லிமிட்டை குறைக்கிறதுக்கு ஃபைன் சிஸ்டத்தையும் கேரளா அரசு மாதிரியும் டெல்லி அரசு பார்த்தீங்கன்னா, டெல்லியிலையும் அப்படிதான். நீங்க ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்தவுடனே ஓட்டுநர்கள் 80 கிலோமீட்டருக்கு மேல ஸ்பீட்ல போக மாட்டாங்க, சிட்டிக்குள்ள 60 கிலோமீட்டருக்கு மேல போக மாட்டாங்க. அப்ப பெரும்பாலான இறப்புகள் ஸ்பீட்னால வருது. ஓட்டுநருடைய தவறு சாலையில நடந்துட்டு இருக்க யாரும் நடக்கிறாங்களோ அவங்க மேலேயும் பாதிப்பாகுது. இப்படி எந்த தவறும் செய்யாதவங்க எல்லாம் இறக்கப்படுறாங்க. அதுக்கு நமக்கு நாமே ஒரு திட்டத்தை உருவாக்கணும். அந்த ஆய்வை மாண்பு முதலமைச்சர் மேற்கொள்ள சொல்லியிருக்காரு. கூடிய விரைவில் இந்த ஆய்வுடைய ரிப்போர்ட்டை முதலமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு அவருடைய ஒப்புதலுடன் வரக்கூடிய பட்ஜெட் செஷன்ல இந்த சாலைகளுடைய பாதுகாப்பிற்கும் இந்த 18,000 பேர்த்துடைய இறப்பை 0வா கொண்டு வரதுக்காகவும் உறுதியாக சட்டங்களையும் நடைமுறையையும் நம்ம கொண்டு வரணும். ஏன்னா அந்த டேட்டாவை பார்க்கும் பொழுது, அதுவும் கோயம்புத்தூர் மாவட்டத்துல முக்கியமா அந்த LND ரோட்ல கிட்டத்தட்ட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.